நீ வந்து ஒரு லாட்டரி கொள்ளைக்காரனுடைய மருமகன். அந்த அடையாளம் தான் உனக்கு இருக்குது. நீ என்ன சோப்பு வேணாலும் குடித்தாலும் அந்த அடையாளம் மறையாது. அது அவ்வளோதான், அப்படி தான் வரும். அதானே உண்மை. சார் நாலுலேருந்து நான் எங்கள் அப்பாவோட இனிஷியல் போட மாட்டேன்னு சொல்லிட்டா மறைஞ்சிடுமா சார்? இது நான் மருள் எடுத்து வைக்கிற விஷயமா இது? மருள் எடுத்துட்டா அவர் வந்து வேறு, மருள் வச்சா வேறு முடியும். அதுதான் அடையாளம். உன் அடையாளம் அவ்வளோதான், அவ்வளோதான். அது மாற்றலாம் முடியாது. அப்போ நீயே ஒரு ஊழல்வாதி அப்படின்னும் போது ஊழல் உச்சம் போயிட்டான். இன்னொருத்தன் கட்டி பிடிச்சி சொல்கிறான் நான் ஊழலை ஒழிச்சிருவேன்றான். இது எப்படி இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்டே விட்டுறேன், பார்வையாளர் பற்றியே விட்டுறேன். நான் யாருக்கும் சார்பாக பேசவே இல்லை. உன்னை மேடையில் கட்டி பிடிச்சி எப்படா நீங்கள் ஊழலை ஒழிப்ப சொல்லுங்கள். அவனே இவனே கேட்கணும், எப்படிப்பா என்னை வச்சு கட்டு 2 பேரும் பார்த்தீங்களா மேடையில்? இவனும் வந்து என்ன சொல்கிறது, அண்ணாதுரை மாதிரியும், இவனும் எம்ஜிஆர் மாதிரியும் பார்த்தீங்களா இல்லையா சார்? இவனும் மனசில் இவனுக்கு அண்ணாதுரை நினைப்பு, யாருக்கு? ஆதவர்த்தனுக்கு. இவனுக்கு என்னன்னு கேட்டால் எம்ஜிஆர் நினைப்பு. கட்டி பிடிச்சி நான் ஊழலே ஒழிச்சிருன்றான். விளங்குவானுங்களா சார்? இது வேலைக்கே ஆகாது. நாம் இப்படியே வந்து அடுத்தது வழக்கம் போல் மு.க. ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அப்புறம் வேறு ஏதாவது ஒரு நிதி வரும், அப்படியே ஓட்டு இப்படியே போடுங்க. இங்கே வலிமையான திமுக எதிர்ப்பான அரசியல் யாருமே காட்டவே இல்லை.